ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, ஆம்லேட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா முட்டையை வந்து உடச்சி ஊற்றி ஒரு குண்டாவிலையோ இல்லை ஏதோ ஒரு டம்ளர்லேயோ உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், உப்பு சேர்த்து பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே ஏதாவது பிடிக்காத ரைஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனியன் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் எப்படி ஸ்பூன் வச்சு பரப்புறேனோ அது மாதிரி நீங்களும் பரப்பிக்கோங்க. வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாங்க. இல்லைனா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஆம்லேட் வந்து பிஞ்சு போயிடும். திருப்பி போடும்போது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா பிஞ்சு வராது, நல்லா வருங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன். வரமிளகாத்தூள் போடாதீங்க, ஒரு பச்சை வாசம் அடித்த மாதிரி இருக்குங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துடணும். மேலே வந்து அந்த தனி தனியாக நிற்கும் இல்லையா, அந்த ஆம்லேட்டோட ஒயிட் கலர் அந்த மாதிரி நிற்காமல் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுவே கெட்டியான மாதிரி நமக்கே தெரியும். அப்படி வந்ததுக்கப்புறமா மட்டும்தான் நம்ம ஆம்லேட்டை வந்து திருப்பி போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வேகவும் செய்யுங்க. நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு முட்டையாவது சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து போட்டு கொடுங்க இந்த மாதிரியும். அதாவது வந்து எண்ணெய் ஊற்றாமல் வேக வச்சு கொடுத்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கடைசிக்கு இந்த மாதிரியாவது போட்டு கொடுங்க. உடம்புக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லா பிடிக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நானே திருப்பி போட கஷ்டப்படுறேங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வேகணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால். நான் இப்போ வந்து தம்பிக்கு தான் போட்டுட்ருக்கேன். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து போடணும். இந்த அளவுக்கு நல்லா 2 சைடும் வேக வச்சு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களுக்கு ஊட்டணுங்க. வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேணாங்க முட்டைக்கு, அதுவே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு எண்ணெய் விட்டால் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா கொஞ்சமாவது எண்ணெய் ஊற்றுறியா அப்படிம்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஆயில் பைத்தியமாக இருக்கும், ஒரு சிலருக்கு எண்ணெயே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, பை பாய். அவ்வளோதாங்க, ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.